Hi friends, welcome to sumithra samayalarai. இன்னைக்கு வீடியோல வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அது ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வெயிலுக்கு ரொம்பவே இதமா இருக்குங்க. இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துர்க்கேங்க. அதில் நான் 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி செய்யும் பொழுது குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அது கூடவே 5 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நான் 1/2 முடி தேங்காய் இது மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து வச்சுக்கிறேங்க. இது இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 செகண்டுக்கு நம்ம பல்ஸ் மோடில் வச்சு நல்லா அடித்து எடுத்து வந்துக்கலாம். இப்போ நல்லா அடித்து எடுத்து வந்தாச்சுங்க. இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல தயிர், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ வெண்டைக்காய் தான் வதக்கிக்க போகிறோம். நான் 100 கிராம் அளவுக்கு நான் வெண்டைக்காய் இதே போல் நல்லா கழுவிட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இப்போ நல்லா மஞ்சள் தூள்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெண்டைக்காயெல்லாம் நல்லா முருகலாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெண்டைக்காயெல்லாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன கிளாஸால் நான் 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. வெண்டைக்காய் வேகம் வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாங்க. வெண்டைக்காய் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சு வெண்டைக்காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஏன்னா அரிசியெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிச்சிரும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போது நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. வெண்டைக்காய்க்கு மட்டும் தானே ஃபஸ்ட்டு சேர்த்தோம். அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம அடித்து வச்சுருந்தோம்ல தயிர், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சிம்லேயே ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சிடலாம். இப்போ தயிர் கொதிக்கக்கூடாது. அதனால் ஒரு சிம்லையே ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வச்சாலே போதும். லைட்டாக அந்த கொதி வர்ற மாதிரி பபிள்ஸாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு தான் சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மோர் குழம்பு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயிலுக்கு நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப இதமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.